சுருக்கமாக என்னுடைய ஒரு அனுபவத்தை மட்டும் உங்ககிட்ட நான் பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நானும் என்னுடைய குருநாதர் ஒருத்தர் ஆன்மீக தேடலுக்காக ஒரு மலை பயணம், காட்டு வழி பயணம் போயிட்டுருந்தோம். அப்போ எனக்கு அந்த தேடலுக்கு ஒரு நிறைவை கொடுக்கறதுக்காக குருவாக ஒருத்தர் வழி நடத்தி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருந்தாங்க. அப்போ பாதை ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஒரு சில இடங்கள் ரொம்ப கடினமாக இருந்துச்சு, ஒரு சில இடங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பயணிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல 2 பாதை இருந்துச்சு. வலது பக்கம் ஒரு பாதை, இடது பக்கம் ஒரு பாதை. அந்த வலது பக்கமாக இருக்கிற பாதை ரொம்ப எளிமையாக இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடது பக்கமாக இருக்கிறது கொஞ்சம் செங்குத்தாக ஏறுற மாதிரி பாறைகளும் முள் புதர்களும் நிறைய நிறைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். குரு எப்பயுமே நம்ம குருநாதர் நம்மளை முன்னாடி விட்டுருவார். முன்னாடி நடக்க விட்டுட்டு அப்புறம் வழி நடத்துகிறது தான் அவருடைய பாணியே. அப்படி தான் நம்ம நடக்க விடுவார். அந்த மாதிரி ஒரு சிறந்த மனிதர் அவர். அப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பாதையில், அந்த அழகான பாதையை பார்த்தோன்னே நான், ஐயா இந்த பக்கம் போகலாம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பாதையும் எளிமையாக இருக்குது, நம்ம இது பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக அந்த இடத்த அடைஞ்சிடலான்ற மாதிரி தோணுது அப்படின்னோடனே, அப்படியா சரி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையை சூஸ் பண்ணி பயணித்தோம். நான் முன்னாடி போயிட்டே இருக்கிறேன். போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு பாறையிலேருந்து சடனாக ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பு, நல்ல பெரிய பாம்பு, நாகம், சர்ன்னு எந்திரிச்சு அப்படியே நின்ன உடனே எனக்கு சொல்லவா வேணும், பயங்கரமாக பயந்துட்டேன். நான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டேன். ஸ்டன் ஆனோடனே அப்புறம் ஐயா வந்தாங்க. வந்துட்டு அவங்ககிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆன்மீக பயணமாக வந்திருக்கிறோம், தயவுசெய்து நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண வரல, எங்களை மன்னிச்சுக்கோங்க உங்களை தொந்தரவு பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசினாங்க. பேசின உடனே அவங்க இறங்கி போயிட்டாங்க. போன உடனே அப்போ எனக்கு உடனே, ஐயா இப்போ இந்த பாதை இவ்வளோ கடினமாக இருக்குது அப்படின்ற பயம் அதிகமாகிடுச்சு. நான் இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது இருக்குமோ, அப்படி இருக்குமோன்ட்டு உடனே அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐயா நீங்கள் தான் ஏற்கனவே வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா, இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் அப்படின்னு சொல்கிறேன் அவர்கிட்ட. உடனே நீ கேட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே இந்த பாதையில் பயணித்த ஒருத்தர்கிட்ட நாம் கேட்குறதுக்கு தயங்கி நாமளாக நம்ம கண்ணில் பார்க்குற விஷயத்த கற்பனையில் இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்கும்போது பலவிதமான என்ன சொல்கிறது சூழ்நிலைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒரு நல்ல விவேகியாக ஒரு இதாக யோசிக்கணும் அப்படின்னாக்கா, ஏற்கனவே பயணித்த ஒருத்தருடைய வழிநடத்தலின் பேரில் அவங்க பின்னாடி நம்ம பயணிக்கும்போது நம்மளுடைய பாதையும் என்னென்னா எளிமையாகும், நாம் போய் சேர்கிற இடமும் சரியான இடத்துக்கு போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதலை அந்த இடத்துல நிகழ்த்தினாங்க. அதை அப்படியே செயலாக புரிய வச்சாங்க எனக்கு. அதுதான், அதாவது வார்த்தைகளாக பெரிய கதையாக அப்படி இப்படின்னு சொல்லாமல் செயலில் புரிய வச்சாங்க. அதுதான் செயல் தான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகும். இது இப்படி தான் அப்படி தான்றதை ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ அந்த செயல் நிகழும்போது எனக்கு ஒரு பெரிய புரிதல் ஏற்பட்டது. ஸோ அது நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி பயணிக்கும்போது நம்ம நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம இன்றைய நாள் 2 துவங்குவோம். நல்லபடியாக இன்றைய நாள் துவங்கி நல்லபடியாக முடியட்டும். நன்றி.